எங்க வந்திருக்கோம்னா சென்னையோட மத்தியில மயிலாப்பூர்னு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வந்திருக்கோம். மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்து பெயிண்ட் அடிச்சு ஜன்னல் கடை. ஆமா, மார்னிங் வந்து இட்லி பொங்கல் வடை. இட்லி பொங்கல் வடை 9 மணிக்கு மேல பூரி. சாம்பார் வித்தியாசமா இருக்கா? சாம்பார் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பால கிறிஸ்பியா உள்ள சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா வடையில வந்து கேரட் எல்லாம் துருவி பச்சை மிளகா பிளஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. மேடம் இது ஆக்சன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா சென்னையோட மத்தியில மயிலாப்பூர்னு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வந்திருக்கோம். மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல வந்து சாமி கும்பிட்டு ஆமா ஒரு சுக்காபியை போட்டு இந்த பெயிண்ட் அடிச்சு ஜன்னல் கடை. ஆமா, கடை பக்கத்துல திரும்பி பார்த்தா அந்த அண்ணன் போட்டு இருந்தாரு 2 வடை. கூட்டிட்டு வந்தீங்களா? இந்த கடையோட ஸ்பெஷல் ஜன்னல் கடை அப்படின்றது இது வந்து ஈவினிங் பஜ்ஜிக்கும் டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் நல்ல ஃபேமஸான ஷாப். பஜ்ஜி நாங்க ட்ரை பண்ணுவோம், பர்சனலா ட்ரை பண்ணுவோம், வீடியோ பண்ணோம். ஒரு மெயின் டிஷ் வடை, மெயின் டிஷ் வடை. சோ வாங்க மக்களே, நம்ம டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஸ்டார்ட் பார்த்துங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடையோட நேம் என்னன்னா ஜன்னல் கடை. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் பக்கத்துல இருக்கு. 25 வருஷமா இருக்கு. மார்னிங் வந்து இட்லி பொங்கல் வடை. இட்லி பொங்கல் வடை 9 மணிக்கு மேல பூரி. 8 மணி ஸ்டார்டிங், 12 மணி வரையும், 12 வரையும். ஈவினிங் அப்படி ஈவினிங்ல ஸ்நாக்ஸ். நைட் வருது. ஒரே ஒரு கல்ச்சர் மட்டும் தான் இட்லி. இது வந்து 3 மெயின் கோர்ஸ் இருக்கு. இட்லி பொங்கல் அந்த பாத்தீங்கன்னா பூரி. பூரி பக்கத்துல ஒரு வடை இருக்கும். அந்த வடையை வந்து சாப்பிட்டு வச்சது யாருன்னா மிஸ்டர் மணி. அது பாருங்க, அது கூட பரவாயில்ல. பக்கத்துல பாருங்க, ஒரு டம்ளர்ல எனக்கு கொடுத்துருங்க சாம்பார். சாம்பார் ஊத்தி சாப்பிடுறேன். சாம்பார் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. சரி, கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி போனீங்கன்னா நல்லா இருந்தா கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுவீங்க. பொங்கல் எல்லாம் ஆமா. சாம்பார் வித்தியாசமா இருக்கா? சாம்பார் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பொங்கல் அந்த நெய்யோட இதெல்லாம் ரொம்ப டாமினேட் பண்ணல, மைல்டா பொங்கல் சாப்பிட சூப்பரா இருக்கு. பொங்கலுக்கு அந்த சட்னி வச்சு சாப்பிடுவாங்களாம் ரெடி. சட்னி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா எப்படி கொஞ்சம் ஸ்பைசஸா இருக்கு. அது பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த வெறுமையா சட்னி மட்டும் சாப்பிட பொங்கலை சாப்பிடும் போது ஓகே. பொங்கலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டுக்க இஞ்சியா இருக்கட்டும் மிளகா இருக்கட்டும் நல்லா தெரியுது. ஒரு பைட் வைக்கும் போது நல்லா தெரியுது. சூப்பர். சாம்பாரோட பாருங்க, அங்க சாம்பார்லாம் வேலை பண்ணிட்டு வெட்டி வராது. வர நல்லா இருக்கும். மேல கிறிஸ்பியா உள்ள சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா வடையில வந்து கேரட் எல்லாம் துருவி பச்சை மிளகா பிளஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. சூப்பர். இந்த மாதிரி மெது வடையில வந்து இந்த மாதிரி கேரட் போட்டு இங்க நான் பார்த்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். சாம்பார் போன நம்பிட்டு வாங்க. சாம்பார் நான் தனியா வாங்கி வச்சிருக்கேன்ல, எனக்கு செம்பிள் கேட்ட செம்பிள் எல்லாம் தர முடியாது. கிளாஸ் தரல. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. நானே ஒரு கிளாஸ் ஏதாவது சாம்பார் கேட்டா அதையும் கேட்டு வாங்குறீங்களா? அடமலையில் இடியுடன் சேர்த்து இட்லின்னு சொல்லலாம். அடடா மலடா அடமலடா சொல்லலாம். பேச ஆரம்பிச்சே பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு பேச பொழுது விடியற வரைக்கும் பேசுவேன். சாம்பார்ல ஸ்பைசஸ் தான் நல்லா அரைச்சு போட்டிருக்காங்க. பிளஸ் அது இல்லாம வீட்டு சாம்பார்ல பாத்தீங்கன்னா காயெல்லாம் அப்படியே மசாலா எல்லாம் அப்படியே போடுவாங்க. அரைக்க மாட்டாங்க. சொல்லுங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எது சொன்னாலும் வெளியிட்டு இருக்கீங்க. ஊத்தி சாம்பார் ஊத்தி சாப்பிடுறாங்க. இட்லிய சாம்பாரை பிசைஞ்சு பாருங்க. சாப்பிடுறது இருந்துட்டுனா சீக்கிரமா டைஜஷன் ஆயிடும். உள்ள போயிட்டு அது ஒரு வேலை செஞ்சு அரைக்கிறதோட நம்ம அரைச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுறோம். மேடம் இது ஆக்சன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. சாம்பார் ஆக்சுவலி எல்லாத்துக்கும் சாம்பார் ஸ்நாக்ஸிங் இருக்கு. சாரி இவ்வளவு நேரம் பூரி பத்தி பேசாம இருக்க. அது டம்ளர் இங்க இருந்து எடுத்துறாங்க. டம்ளர் முக்கியம் சேனல் மாத்தி டம்ளர் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல எல்லா டம்ளர் எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே டம்ளர்ல வச்சு சாப்பிடலாம். என்னென்ன வாங்கிருக்கேன்னு சொல்லிருக்கேன் மக்கள். இது வந்து பூரி மசாலா இருக்கும். அந்த இதுல கொஞ்சமா அந்த கோகோனட் சில்லி 2 மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சட்னி. இது முக்கியமா டம்ளர்ல சாம்பார் வாங்கி பூரியை போடுங்க. சொன்னீங்க பூரி எப்படி அதுக்கு வலிக்காம கிள்ளி அதுல மசாலா வச்சு கொஞ்சம் அள்ளி அதை எடுத்து வாயில தள்ளி சாப்பிட்டா வரும் பாரு ஒரு கிள்ளி. எனக்கு கலட்டி ஒரு படம் பாத்துட்டு வந்துருப்பாரு. இப்படி நான் பேச ஆரம்பிச்சே பேசிக்கிட்டே இருப்பேன்.
எனக்கு பேச பொழுது விடியற வரைக்கும் பேசுவேன். நான் எல்லாருமே வந்து அரைச்சு நான் மிக்ஸ் பண்ணி தான் போடுறாங்க. சில விஷயம் மட்டும் இந்த தாளிச்சு போடுறது பண்ணாங்க. பேசுங்க, அப்படி பேசுங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு. பூரிக்கரையில பாத்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாலாம் நல்லா ஸ்பைஸா காரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிளம்போடு பூரி வச்சு சாப்பிடும் போது பூரி வந்து ஒரு நார்மல் ஆஸ் யூஷுவலா இருக்கு. ஆனா கிளம்பு சூப்பர். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி வைப்பாங்க, இவங்க ஸ்பெஷலா இந்த கார சட்னி வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கார சட்னி கொஞ்சம் சால்ட் காரம் வந்து கம்மியா இருக்கு. வெளியே காரம் சால்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதுல வந்து சால்ட் அதிகமா இருக்கு. இது இல்லாம சாம்பார் உருளைக்கிழங்கு சூப்பர். எஸ்பெஷலி எனக்கு சால்ட் ரொம்ப அதிகமா தெரியற மாதிரி இருக்கு, அதிகமா இருக்கு. ஆனா சாம்பார் வந்து அதனால கிளாஸ்ல வாங்கிட்டு சாம்பார் அல்டிமேட் வந்தீங்கன்னா சாம்பார் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆமா, மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஓகே. சாம்பார் வடை மத்த வடை வந்து இதுல மீன் ரோலே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு வடை. 3 வடையிலையும் பாத்தீங்கன்னா 3 வடையும் பாதி பாதியா பிச்சு வச்சிருக்காரு. முழுசா தின்னுதுன்னா கேட்க மாட்டேன். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சோ லொகேஷன் வந்து கீழே மார்க் பண்றேன். சோ இதே மாதிரியே ஒரு நல்ல ஃபுட் ஸ்பாட் உங்க லொகேஷன்ல இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா மணியோட வேட்டை தொடரும். சோ இதோட சாப்பிட்டு இங்க இருந்து ஜம்முனு கிளம்புறோம். அடுத்த வீடியோ நான் உங்க ஐடியா மணி.